தொகுதி சார்ந்த பிரச்சினைகளுக்காக எம்எல்ஏக்கள் கொடுக்கும் மனுக்களை சில அமைச்சர்கள் தொட்டுக்கூட பார்ப்பதில்லை என ஆதங்கத்தை கொட்டிய சேலம் மேற்கு தொகுதி பாமக எம்எல்ஏ அருள் போட்டி போட்டு கமிஷன் கேட்பதிலேயே குறியாக இருப்பதாக குற்றம் சாட்டியிருப்பது பகீர் கிளப்பியுள்ளது. அமைச்சர்களும் அதிகாரிகளும் எம்எல்ஏக்களை ஒரு கிளுக்கிரையாக போல் நடத்துவதாக சக சட்டமன்ற உறுப்பினர்கள் அனைவருக்கும் 6 பக்கத்திற்கு அவர் எழுதிய கடிதம் பொதுவெளியில் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கூடுதல் விவரங்களோடு நமது செய்தியாளர் வினோத் இணைகிறார். வணக்கம் வினோத், மேலும் விவரம். சேலம் மேற்கு சட்டமன்ற உறுப்பினர் அருள் நேற்றைய தினம் எழுதிய கடிதம் ஒன்று தற்போது சமூக வலைதளங்களில் வேகமாக பரவியிருக்கிறது. குறிப்பாக அந்த கடிதத்தில் அமைச்சர்கள் மற்றும் அதிகாரிகள் சட்டமன்ற உறுப்பினர்களை யாரையும் அவர்கள் மதிக்கக்கூட இல்லை எனவும் குறிப்பிட்டிருக்கிறார். அது மட்டுமல்லாமல் தன் தொகுதிக்கு சொந்தமான பகுதிகளில் மக்களுக்கான நலத்திட்ட பணிகளை செய்வதற்கு கேட்டால் கூட அதற்கும் கையெழுத்து கேட்பார்கள் அவர் குற்றச்சாட்டை எழுதி வைத்திருக்கிறார். அதே போல இந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் எனக்கு மட்டுமல்ல தமிழகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் இதே நிலைதான் என அவர் குறிப்பிட்டு அந்த கடிதத்தை எழுதியிருக்கிறார். குறிப்பாக இந்த கடிதமானது சக சட்டமன்ற உறுப்பினர்கள் 200க்கும் மேற்பட்ட எம்எல்ஏக்களுக்கும் அந்த கடிதத்தை தபால் மூலம் அனுப்பி வைத்தார். மேலும் முதலமைச்சருடைய பார்வைக்கும் இந்த கடிதமானது கொண்டு செல்லப்பட்டிருப்பதாக பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய சேர்ந்த அருள் தெரிவித்திருக்கிறார். இது மட்டுமல்லாமல் தொடர்ந்து இவர் இது போன்று பலமுறை குற்றச்சாட்டுகளை புதுவெளியிலிருந்து வெளியிட்டிருக்கிறார். ஏற்கனவே முன்னதாக அமைச்சரிடம் பேசியதாகவும் ஆனால் அவர் என்னை தரக்குறையாக பேசியதாகவும் பேசி பதிவிட்ட ஒரு வீடியோவும் வேகமாக பரவியது. இந்த நிலையில்தான் அடுத்த கட்டமாக அமைச்சர்கள் மீது இது போன்ற குற்றச்சாட்டை முன்வைத்து எழுதக்கூடிய கடிதத்தை சமூக வலைதளத்தில் வெளியிட்டிருப்பது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி வினோத். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.